நம்மால செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். அது கிருபை. எந்த தகுதி பார்த்து வரல. என்னுடைய படிப்போ சாமர்த்தியமோ என்னுடைய திறமையோ என் கை பலனோ அது கிடையாது. அவருடைய கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் என்ன பண்ண எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அவர் கிருபை, அவருடைய கிருபை செய்து முடிக்கும். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருடைய கிருபை உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கட்ட முடியாத காரியங்களை கட்டி முடிக்க வைக்கும். அது கர்த்தருடைய கிருபையின் ஆவி. ஹல்லேலூயா. கிருபையை சொல்லி 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 சொல்லியே என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம், வெற்றியாளர்களாக நம்ம மாற முடியும். அதனால தான் அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 4வது அதிகாரத்தில் பாருங்க எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க பாருங்க. 7வது வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கிருபை போதும். ஹல்லேலூயா. கிருபையினால வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால குடும்பங்களை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால சபையை கட்டி எழுப்ப முடியும். கிருபையினால ஊழியங்களை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய காரியத்தினால் அல்ல, அவருடைய கிருபை செய்து முடிக்கும். அவருடைய கிருபை, அதுதான் கிருபையின் ஆவி. பாருங்க, இந்த கிருபை வந்து ஒரு மனிதனுடைய